நம் கண்களை மூடி தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லும். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன், அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆறுதலும் தந்து விட்டீர், உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து விட்டு, நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன், நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன். நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்றும் என்னலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்றும் என்னலையே, பேர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே, பேர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே, நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன், நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன். வயசும் ஆகி போச்சு, சரீரம் செத்து போச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு, வாழ்க்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினீரே, வாழ்க்கை நினைத்தவரே தாயாக மாற்றினீரே, நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன், அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரு வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நண்பின் தகப்பனே, இந்த வேலையிலையும் உடைய சத்தத்தை கேட்பதுக்காக ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தமானது எங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தமானது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் மாற்றும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் விட்டு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தனை சிதறடிக்கிற ஆவிகளை துரத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தூக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் முழுமையாக எங்களை ஆளுகை செய்து இந்த நாளில் எங்களுக்காய் வைத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆவியானவர் எங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அடியே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த நாவை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து நடத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. என் புத்தியில தோன்றுகிற காரியங்களோ, என் மனதில் தோன்றுகிற காரியங்களோ, என் எண்ணங்களில் தோன்றுகிற காரியங்களை ஒன்று வெளிப்படாதபடி ஆவியானவர் எதை பேச சுத்தமா இருக்கிறீரோ, எதை உணர்த்த சுத்தமா இருக்கிறீரோ, எதில் ஆண்டவரே எங்களை கட்ட சுத்தமா இருக்கிறீரோ அது மாத்திரம் வெளிப்படும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. கிருபையா இறங்கி இந்த நாளில் எங்களோடு கூட பேசும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம். பொறுப்பேற்று வணித்து மேசவும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, கர்த்தர் அருளுகிற ஞானம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆமேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
நம்ம அநேக வேளையில் நம்ம அநேக காரியத்தை உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது நம்ம அநேக காரியங்களை செய்கிறோம். அப்படி தானே? நம்ம பார்த்தோம், நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ஓரளவுக்கு நல்ல ஞானம் இல்லைன்னா உடனே சொல்லுவாங்க, நீங்கள் வால்நட்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு உண்டாகும், பிரெயின் நல்லா டெவலப் ஆகும், பார்த்தீங்கன்னா அந்த வால்நட்டு பிரெயின் மாதிரியே இருக்கும், அதை சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமாக வரும்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நிறைய இந்த இந்த காய்கறிகள் சாப்பிட்டீங்கன்னா இல்லைன்னா கீரை வகைகள்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய புத்தி எல்லாம் வரும்னு சொல்லி அநேகர் சொல்லுகிறத கேட்டிருப்பீங்க. நம்ம எல்லாரும் செஞ்சுருப்போம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அநேக வேளையில் சத்ருவானவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்திலிருந்து தான் ஞானம் வருகிறது என்பதை மறைத்து உலக காரியத்துக்கு முன்பதாக நம்முடைய சிந்தனைகளை திருப்பி நம்மளை அதற்கு நேராக நடத்தி கொண்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் இந்த நாள் ஆவியான நம்மோடு கூட பேசும்படியாய் சொன்ன காரியங்கள் இதுதான். கர்த்தரிடத்திலிருந்து தான் ஞானம் வெளிப்படும் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. அவரிடத்திலிருந்து தான் ஞானம் வெளிப்படும். அப்ப நாம் யாரை பார்க்க வேண்டுமானா, முதலாவது யாரிடத்திலிருந்து வருகிறதோ அவரை நம்ம பார்க்காம உலகத்தின் மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு நாம் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அநேக வேளையில நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கோ நமக்கோ நல்லதை தான் நம்ம கொண்டு வருகிறோம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஞானமானது கர்த்தரிடத்திலிருந்து தான் வெளிப்படும் என்று சொல்லி தெளிவாய் வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்ப நாம் அவரிடத்துல போனாதான் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புறதெல்லாம் தவறு கிடையாது, அது தவறு கிடையாது. ஆனாலும் அதற்கு மூலத்தனையா இருக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, உங்களுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தை நேராக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளை இந்த இதுல குறைவுள்ளாரா இருக்கிற ஆண்டவரே, இல்லை நான் இந்த இடத்துல ஒரு பலவீனனா இருக்கிற ஆண்டவரே, இது எனக்கு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க முதலாவது தேவனை தான் நீங்க நோக்கி பார்க்கணும். அப்பொழுது அவர் உங்களுக்கானதை வழிகளை வாசல திறந்து கொடுத்து அவர் உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்து உங்களை நடத்துறதை நீங்க பார்க்க முடியும். ஆனால் அநேக வேளைகளில் தேவ ஆலோசனை கேட்காதபடி தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்காமல் போறதுனாலதான் தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற முடியாதபடி நம்முடைய உலக காரியங்கள் தடையாய் நின்று கொண்டிருக்குது என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க, வேதம் தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. எது இருந்தாலும் வேதத்தின் மூலமா நமக்கு எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே நாம் ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்ல கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யாருக்கு அந்த ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை ஆவியானவருக்கு காண்பித்து கொடுத்தது உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, யாருக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்கிறான்னு சொன்னா, காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை தருகிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். நம்ம அநேக நேரத்தில் அவசரப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் நீங்க காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வேதத்தை நீங்க வாசிக்கணும்னு சொன்னா, இந்த வேதத்தில் இருக்கிற ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெறாமல் நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இதில் இருக்கிற ஒன்று உங்களுக்கு புரியாது. நீங்க எடுத்துக்கிற விதம் உலக பிரகாரமா இருக்கும் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. அநேக வேளையில நம்ம வேதத்தை நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக, நம் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறதுக்கு முன்பதாக இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய உலக பிரகாரமா இந்த வசனத்தை நான் எடுத்தவனாய் காணப்பட்டேன். அதற்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கேட்டோம்னா எது கேட்டாலும் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியத்தை நம்ம கேட்கும் போது கண்டிப்பா வசனம் சொல்லியிருக்கேன், அப்ப நம்ம கண்டிப்பா எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அப்படி நான் போன நாட்கள் உண்டு. ஆனால் நாம் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. நீங்க வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய சித்தத்தின்படி. நம்ம அநேக வேளையில உலக மனுஷனாய் வாழும் பொழுது நமக்கு இது சந்தோஷத்தை கொடுத்தா போதும் தான் நம்ம ஓடுவோம். ஆனால் தேவனுடைய ஆவியினால் ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேத வசனம் அவனுக்குள்ள போக ஆரம்பிச்ச உடனே அவன் ஒவ்வொரு காரியத்தையும், இந்த காரியம் நான் எனக்கு என்னை சந்தோஷப்படுத்துமான்னு இருக்காது, இந்த காரியம் தேவனை மகிமைப்படுத்துமா, இது நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமா, இது நிமித்தமாய் தேவனுடைய நாம உயர்த்த
கட்டப்படுமா என்பதை தான் பார்க்கிறவளாய் மாறிவிடுவோம் என்று சொல்லி ஆவியான நாளில் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்ப நாம் காத்திருந்தாதான் இந்த வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆவியான நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு ஆதாரமா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:13. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதுமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தமிழ் எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெஷல் ட்ரைனிங் இந்த ஸ்கிரிப்சர்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த வேதத்துக்குரியான அந்த ஒரு ஒரு பைபிள் காலேஜில் போய் படித்தோ இல்லை இந்த வேதத்தின் அந்த ஞானிகளோடு இருந்து கற்றுக்கொண்டவர்களோ கிடையாதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்படி இருக்கிறவர்கள் எப்படி இப்படியெல்லாம் பிரசங்கிக்க முடிந்ததுன்னு சொல்லி இந்த சொன்னவர்கள் யாருன்னு கேட்டால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அவங்க எல்லாம் ஞானவானா இருக்கிறவர்கள் சொல்கிற ஒரு காரியங்கள். நீங்க இதற்கு ஆதாரமா என்னன்னு பாத்தீங்கன்னா அதே அப்போஸ்தலர் 1:5 வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் இவரிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் இருக்குது. வாசிங்க 1:5. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை காத்திருங்கள். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் காத்திருக்க சொல்லுகிறார். அந்த காத்திருப்பு எதற்காகன்னு கேட்டா உன்னதத்திலிருந்து அருளப்படுகிற ஒரு ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுவதற்காக என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. அப்ப அந்த உன்னதத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் உங்களை நிரப்பப்பட்டால்தான் இந்த வேதத்தின் ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நன்றாக பார்க்கும் பொழுது இன்னைக்கு உலகத்தில் அநேக தவறான உபதேசங்கள் அதிகமாய் இன்னைக்கு பரவி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இதிலெல்லாம் நாம் விழாதபடி நிற்க வேண்டுமானால் இந்த ஆவியானுடைய துணையோடு தேவனுடைய ஞானத்தோடு இந்த வேதத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நீங்கள் இவர்கள் பேசுகிற தவறான உபதேசம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நான் சொன்ன பாருங்க, ஆரம்பத்தில் நான் உலக பிரகாரமா இருக்கும் பொழுது நம் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறது என்பதாக இந்த வேதத்தை பார்க்கும் பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும். இன்னைக்கு அநேகர் கிளைம் பண்ணா போதும் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க அதை அந்த சொல்லி நீங்க வச்சுட்டீங்கன்னா கிடைச்சிரும். ஆனா இது நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமா, இது நிமித்தமாய் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுமா என்பதெல்லாம் அங்க கேள்வியே கேட்கப்படுகிறது இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க இது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கணும். இப்படி தவறான உபதேசத்துக்கு நேராய் நடத்தி நித்தியத்துக்கு நேராய் நடத்தாத பாதையில் அழைத்து போகிறார்கள். அப்ப இதுல இருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் இந்த வேதத்தின் அறிந்து கொள்கிறதுக்கு உன்னதத்தின் ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப நீங்க காத்திருந்தாதான் இந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாளை கூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம் 6 நாளும் தேவன் அவரோடு கூட பேசல. 7ஆவது நாள் தான் கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறத நீங்க பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அநேக வேளையில நாம் செபிக்கிறதுக்கு அநேக நேரம் நமக்கு கொஞ்ச நேரம் காத்திருந்து நம்ம விட்டுறோம். ஆனால் தேவ ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ காத்திருக்கிறதில் விடாதபடி நீ தரித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டுமானால், தேவ ஞானத்தினால் நீங்க நிரப்பப்பட வேண்டுமானால் முதலாவது உங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகப்பட வேண்டும். அப்போ உங்களிடத்துல எந்த காரியங்கள் தேவனுடைய ஞானத்தை தேவனுடைய அறிவை அறியாதபடிக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி உங்களிடத்துல காணப்படுகிற காரியத்தை ஆவியானவர் ஒவ்வொன்றாய் காண்பித்து கொடுத்து அந்த காரியத்தை நீங்க உங்க வாயினால் அறிக்கை செய்து அதிலிருந்து நீங்க விடுதலை ஆகும் பொழுது தான் தேவனுடைய ஞானத்தினால் நீங்க நிரப்பப்படுவீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் பேசிக்கொண்டு, அதனாலதான் ஆண்டவர் சொல்ல நீங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்க காத்திருக்க உங்களுக்குள்ள உங்களை அறியாமலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த சுத்திகரிப்பு நீங்க ஜெபிக்க ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மகனே மகளே, நீ இந்த இடத்துல தவறாய் போய்கொண்டு இருக்க பாரு, இந்த மாதிரி காரியத்தை நீ செய்து என்னை துக்கப்படுத்திட்ட பாரு, நீ இப்படியெல்லாம் நீ அநேகரை வேதனைப்படுத்துற விதமான வார்த்தையை பேசி இருக்கிற பாருன்னு சொல்லி ஒவ்வொன்றாய் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து அந்த இடத்தை சரி செய்யும்படியாய் அதை அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரத்தத்தால
கழுவப்படும்படியா கர்த்தர் அந்த காத்திருப்பு காலத்துல செய்கிற ஒரு காரியம், அதெல்லாம் நடந்து முடியும் போது தேவ ஆவியின் வல்லமையினால, தேவ ஞானத்தினால நீங்க நிரப்பப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஞானம் உங்களை நிரப்பப்படும் பொழுது அதுக்கப்புறம் அந்த வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கிற அந்த சந்தோஷமும் அதில் இருக்கிற மறைவானதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்க ஆச்சரியப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, எப்பொழுதும் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க நிதானமாய் வாசிக்கணும். அவசரமா வசனத்தை வாசிக்காதீங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க நிதானமா வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற அநேக ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொடுக்கிறத பார்க்க முடியும். அநேக வேளையில நம்ம ஃபாஸ்டா வாசிட்டு போறதுனாலதான் நமக்கு அநேக காரியங்கள் வெளிப்படாமல் போகிறதுன்னு சொல்லி ஆவியானவரால் பேசிக்கொண்டிருக்கிற. அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் போது நிதானத்தோடு நீங்க வாசித்து பாருங்க. அதுல இருக்கிற ஆழமான சத்தியத்தை நீங்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஆண்டவரே, இவ்வளவு மறைவான காரியம் இந்த ஒரு வார்த்தையில ஆண்டவரே அடங்கி இருக்கிறதா சொல்லி நீங்கள் ஆச்சரியப்பட்டு போகிறத பார்ப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்குள்ளாக வரும் பொழுது என்னை அதிகமாய் வேதத்தை வாசிக்கும்படியா கர்த்தர் கிருபை தந்தார். அதிகமாய் இருந்து நான் வாசிக்க நான் ஒரு முறை முழுசா வாசிக்கும் பொழுதும் இரண்டாவது முறை இது முழுமையா வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒவ்வொரு அளவுக்கு நேராக என்னை அதிகமாய் அழைத்து கொண்டு போக ஆரம்பிச்சார். எப்படி ஒரு தண்ணியை நம்ம கிணத்து தோண்டும் போது முதலாவது ஒரு கல் வரும், அப்புறம் மண்ணு வரும், திருப்பி களிமண் வரும், இப்படி ஒவ்வொன்றாய் வந்து தான் கடைசியா அந்த ஊற்றுக்கு நேராய் நம்ம கடந்து செல்லுவோம். அதே போலதான் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் நீங்க வாசிக்க உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் அந்த வார்த்தையின் ஆழத்துக்குள்ள அழைத்து கொண்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்ப நீங்க காத்திருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் இப்படிப்பட்ட வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இதனால ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்ப நீங்க முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்கிறவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். காத்திருக்கிறவங்க தான் கர்த்தருடைய ஞானத்தினால கர்த்தர் நிரப்புவேன் என்று சொல்லி இதனால ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஞானத்தினால உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் எந்த காரியம் யார் உங்களிடத்துல வேதத்தின் மூலமா பேசினாலும் இது தேவனுடைய வார்த்தை இப்படிதான் சொல்லப்படுகிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த வேதத்தை நீங்க மேலோட்டமாய் படித்து நீங்கள் பேசுகிற எல்லாருடைய வார்த்தையும் இதுதான் குறிக்குது என்று சொல்லி நீங்கள் விழுந்து போய் விடுவீர்கள் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். இரண்டாவது காரியம், யாருக்கு கர்த்தர் தன்னுடைய ஞானத்தை தருகிறார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பயந்து நீங்க செய்கிற வேலையிலும் சரி, நீங்க செய்கிற பிசினஸ்லயும் சரி, நீங்க செய்கிற தொழிலும் சரி, நீங்க கர்த்தருக்கு பயந்து நீங்க செய்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் தன்னுடைய ஞானத்தினால உங்களை நிரப்பி எந்த இடத்திலையும் தோல்விகள் வராதபடி, இழப்புகள் வராதபடி, அந்த இடத்துல எந்த ஒரு மனசோர்வு வராதபடி, மற்றவங்களுக்கு முன்பதாக அவமானமாய் போகாதபடி கர்த்தர் உங்களை காத்து கொள்ளுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்ப நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தா மாத்திரம்தான் இப்படிப்பட்ட கிருபையில கர்த்தர் கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப அந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்ட விதமாய் நாம் தேவனுக்கு பயந்து நடந்தோமானால், தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து தேவ வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து தேவன் இடத்துல உணர்த்துற காரியத்தை நான் சமர்ப்பித்து அதெல்லாம் நாம் விழாதபடி நான் நடக்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஞானத்தை நமக்கு அருள செய்து நீங்க செய்கிற வண்ணமாய் ஒருவரான செய்ய முடியாதபடி கர்த்தர் நடத்துறதை நீங்க பார்க்க முடியும். நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க செய்கிற வண்ணமாய் மற்றவங்களால செய்ய முடியாது. நீங்க சிந்திக்கிற வண்ணமாய் மற்றவங்களுக்கு அந்த சிந்தனை வராது. நீங்க செய்கிற பிசினஸ் செய்யறது போல மற்றவங்களால செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, தேவன் தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு அருள செய்து நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்க வேதத்துல தானியேல் புத்தகத்துல 1:17 வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 1:17. தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, இந்த 4 வாலிபருக்கும் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் இந்த 4 காரியத்தையும் எது நிமித்தமாய் அவங்களை பெற்றுக்கொண்டார்னு சொல்லி வாசித்து பார்த்தீங்கன்னா, அதே 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்களேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் வானம்பரும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது
ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த நாட்களில அந்த இப்படிப்பட்ட போஜனம் எல்லாம் அவருடைய தேவத்துக்கு படைத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவன் இதில் ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன், இது நிமித்தமாய் தேவனை நான் துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாய் நின்னது நிமித்தமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை இந்த 4 வாலிபருக்கு கர்த்தர் கொடுத்ததை நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் நீங்க அதற்கு அப்புறம் நீங்க வாசித்து பார்க்கும்போது தானியேலை விழ செய்யும்படியாய், தானியேலை எப்படியாவது இதிலிருந்து அவனுடைய வேலையிலிருந்து மாற்றும்படியாய், அவருடைய கூட இருந்தவங்க எத்தனையோ வழியில அவனிடத்துல குற்றத்தை பார்க்கும்படியாய் வகை தேடின பொழுதும் ஒரு குற்றத்தையும் அவன் மேல கண்டுபிடிக்கவே முடியவில்லை. காரணம் என்ன? அவன் தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டது நிமித்தமாய் அவனை எந்த இடத்திலையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான். நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா உங்க வேலையில உங்க மேல வைத்திருக்கிற அந்த ஞானத்தின் ஆவி வரை ஒருத்தருக்கு காணப்படாதுன்னு சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவ்வளவு நேர்த்தியாயும் அவ்வளவு நேர்மையான பாதையில நடக்கிறத பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஞானத்தை கொண்டு நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, மனுஷன் நிறைய காரியத்தை சொல்லுவான், இதெல்லாம் தவறு கிடையாது, இப்படிலாம் நீங்க பிசினஸ் பண்றதுனால தவறு கிடையாது, இதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தானேன்னு சொல்லுவான். ஆனால் நீங்க நீதியா இருந்து தேவ வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது, இது பாவம் என்று சொன்னால் நான் இப்படி செய்ய மாட்டேன், எனக்கு நஷ்டமே வந்தாலும் இப்படி நான் செய்ய மாட்டேன் தீர்மானம் செய்து நிக்கிறவனுக்கு கர்த்தர் தன்னுடைய ஞானத்தை அருள செய்து அதே இடத்துல அதே தொழில உங்களை பெருக செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு அநேக நன்மைகளை கொடுத்து உங்களை நடத்துறதை பார்க்க முடியும். நீங்க எந்த மனுஷனையும் பார்க்க தேவையில்லை. தேவ வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் தன்னுடைய ஞானத்தை உங்களுக்கு அருள செய்து நீங்க செய்கிற தொழிலில, நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அநேகர் உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும்னு நினைச்சாலும் அது ஒரு நாள் முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் உங்களை உயர்வான ஸ்தலத்துல உயர்த்தி கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பாருங்க, நீங்க தானியேலுடைய வாழ்க்கை அவனை உயர்த்தி கொண்டே போனால் காரணம் என்ன? அவன் தேவ ஆவியினாலும் தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அப்ப நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையினால உங்களை நிரப்பி உங்களை இன்னும் அதிகமாய் பெருக செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்ப நீங்க இந்த நாட்களில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தின் மூலமா நீங்க வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சில காரியத்தை உங்களுக்கு உணர்த்தி காண்பிக்கும் பொழுது அந்த இடத்தை சரி செய்யறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இப்படி செய்துட்டு ஆண்டவரே நீங்க எனக்கு உணர்த்துறீங்க, இனி அது செய்யாதபடி எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்க செபித்து பாருங்க. கர்த்தர் உங்களை அதுல இருந்து விடுதலையாக்கி உங்களை நிலைநிறுத்தி உங்களை நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா அவர் தன்னுடைய ஞானத்தினால உங்களை நிரப்பி உங்களுடைய நீங்க செய்கிற வேலையிலும் நீங்க செய்கிற தொழிலும் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாதபடி, ஒரு நாள் நீங்க இழப்பை சந்திக்காதபடி, ஒரு நாள் குறைகள் வராதபடி கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துறதை பார்க்க முடியும். சில நேரம் நீங்க தொழில செய்யும் பொழுது கர்த்தர் சில நேரத்தில் தடைகளை ஏற்படுத்துறது எதற்காக தெரியுமா? நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறதுனால. இது பார்க்கும் பொழுது நன்மையை கொண்டு வருகிறது மாதிரி தோணும், ஆனால் அது உங்களுக்கு இழப்பை கொண்டு வரும் என்பதுக்காக தான் கர்த்தர் சில காரியத்தை தடை பண்ணி உங்களை நிறுத்துறதை பார்க்க முடியும். அதே போலதான் நீங்க வேலை செய்யற இடத்துல சில இடத்துல தடைகளை ஏற்படுத்துறதெல்லாம் தேவன் சில நன்மைகள் உங்க மேல வருவதற்காகவும் சில இழப்புகள் அந்த இடத்துல நேரிடும் என்பது அறிந்தது நிமித்தமாய் உங்களை அதில் அனுமதிக்காதபடி கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து வைக்கிறதுக்காக என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அது நாட்கள் வரும்பொழுது நீங்கள் அதிசயமாய் பார்த்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா இப்படிப்பட்ட நன்மையினாலோ இப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியினாலும் உங்களை நிரப்புவேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியம், யாருக்கு தன்னுடைய ஞானத்தை தருகிறார்னு சொல்லி பார்க்கும்போது கேட்கிறவனுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை தருகிறார். வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1.
ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், யார் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் காணப்பட்டாலும் ஒருவரும் கடிந்து கொள்ளாரும் அவரிடத்துல நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஞானத்தினால் நிரப்புறதை நீங்க பார்க்க முடியும். அப்ப ஞானத்துல குறைவுள்ளவர்கள் அவரை நோக்கி நீங்க கேட்கணும். அவருடைய சமூகத்துல கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய ஞானத்தை அருளை செய்து உங்களை இன்னும் ஞானவனாய் கர்த்தர் மாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய ஆரம்ப நாட்களில நான் தேவனுடைய சமூகத்துல நான் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது நான் 2 காரியத்துக்காக அதிகமாய் ஜெபித்தது உண்டு. ஒன்று என்னுடைய ஞானத்துக்காக, இன்னொன்று என்னுடைய பரிசுத்தத்துக்காக. நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது, ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன். ஆண்டோட சமூகத்தில் அதிகமாக ஜெபிப்பேன். அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் மூலியமாய் தான் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் காணப்பட்டால் யாவருக்கும் சம்பூரணமாயும் ஒருவரும் கடிந்து கொள்ளாத என கத்திரத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி இந்த வார்த்தை எனக்கு காண்பித்து கொடுத்து சொன்னாரு. நீ ஒவ்வொரு நாளும் நீ படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்துல கை வைத்து இந்த வசனத்தை சொல்லி நீ ஜெபி, உனக்கு கர்த்தர் உனக்கு அவருடைய ஞானத்தை கொடுத்து உன்னை நடத்துவாருன்னு சொன்னாரு. அதே போல காலங்கள் மாறினது. கர்த்தர் தன்னுடைய ஞானத்துல நிரப்பி அதுக்கப்புறம் அவருடைய கிருபையினால ஞானவானாய் கர்த்தர் மாற்றும்படியா கர்த்தர் கிருபை தந்தார். அதே போலதான் நீங்களும் அவரிடத்துல நீங்க ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து உங்களை நடத்துறதை பார்க்க முடியும். நீங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 1 ராஜாக்கள் 3:12. ஆமாம். இந்த இடத்துல வாசிக்க சாலமோன் ஆண்டோட சமூகத்துல கேட்குற, ஆண்டவரே அப்பா இத்தனை ஜனங்களையும் நான் எப்படி நடத்துறது, இந்த ஜனங்களை நியாய விசாரிக்கிறதுக்காகவும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டியதை நான் செய்வதற்கு வேண்டிய ஞானம் எனக்கு தாங்கன்னு ஆண்டோட சமூகத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானம் எப்படியாக இருந்துச்சுன்னா 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. ஆமாம். இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க, ஆண்டவர் எப்படி அதை உறுதிப்படுத்தினார் என்பது நீங்க இன்னும் கொஞ்சம் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆமேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ராஜா இடத்துல எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்தாலும் அவன் எல்லாவற்றையும் விடுவித்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவனுக்கு தேவன் அருளிய ஞானம் அவ்வளவு பெரிதா இருந்ததுன்னு சொல்லி வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க செய்கிற வேலையில, நீங்க செய்கிற தொழிலில் நம்ம நினைக்கிறோம் அநேக வேலையில, ஆண்டவரே நான் இதுல என்னால செய்ய முடியல, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆண்டோட சமூகத்துல நீங்க ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய ஞானத்தினால நிரப்புங்க, ஆண்டவரே இது எப்படி செய்யணும் எனக்கு கற்றுக் கொடுங்க, ஆண்டவரே இது எப்படி நடத்தணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்து உங்களை நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்க வேலையிலும் சரி, நீங்க செய்கிற தொழிலிலும் கர்த்தர் தன்னுடைய ஞானத்தை உங்களுக்கு அருள் செய்து இது எப்படி நடத்தணும் என்பதெல்லாம் காண்பித்து கொடுத்து உங்களை நடத்தி கொண்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகள், அப்ப நீங்க ஆண்டோட சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறீங்க அப்பா, இந்த படிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறீங்க அப்பா, இந்த பிள்ளையை ஆண்டவரே இப்படி ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வேலையில நம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, இந்த தொழிலை செய்வதற்கு ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்து அதுல ஒரு தோல்வியும் காணாதபடி ஜெயமாய் நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அற்புதமாய் கர்த்தர் நடத்துறதை பார்க்க முடியும். ஆனால் நீங்க அவரிடத்துல கேட்கிறவளா இருக்க வேண்டும். நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்து உங்களை நடத்துவேன் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் படித்து கொண்டிருந்த நாட்களில் என் கூட இன்னொரு என் கூட படித்த கிளாஸ்மேட் படித்த ஒரு பையன், அந்த நாட்களிலே அவங்க பெந்தெகோஸ்தல அனுபவத்துக்குள்ளாக கடந்து போனவர்கள். அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் டிவி எல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்படி அவன் வளர்க்கப்பட்டான். ஆனாலும் அவனுடைய ஞானம் எப்படியா இருந்துச்சுன்னா என்னைய மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் இருப்போம். நாங்கள் 5 பாடத்துலன்னா ஒரு பாடம் பாஸ் ஆகும், இல்லை 2 பாடம் பாஸ் ஆகும். அப்படிதான் நாங்கள் என்னோட நாட்கள் கடந்து போனது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவனும் கடந்து போனால் நான் ஒரு பக்கம் போயிட்டேன்.
நான் ரட்சிப்புகளை தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு தேவன் கிருபையா அவருடைய ஞானத்தை கொடுத்ததுக்கு பிற்பாடு ஒரு நாள் நான் ட்ரைனிங் நான் சென்னையில் வச்சு நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது இதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே அப்படியே நான் நடந்து வந்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது என் மனதில் திடீர்னு என் கூட படித்த அந்த நபரை நான் யோசித்து பார்த்த, ஆண்டவரே அவன் அந்த நாட்களிலே உமக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தானே ஆண்டவரே, அவன் இன்றைக்கு எப்படி இருப்பான்? நானே இந்த அளவுக்கு என்னையே ஆண்டவரே நீர் இவ்வளவா உயர்த்தினீர் சொன்னா அவன் எந்த அளவுக்கு இருப்பான் ஆண்டவரே சொல்லி நான் சிந்திச்சுட்டு அப்படியே நடந்து வந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப நடந்துட்டு வரேன், எனக்கு நேரா அவன் நடந்து வரான். எனக்கு ஆச்சரியமாயி போச்சு. அவன் எனக்கு முன்னாடி அப்படியே நடந்தான். நீங்க சென்னை தெரியும் எவ்வளவு பெருசு, அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் அவனை பார்க்கிறேன். எனக்கு நேரம் எனக்கு ஆப்போசிட்ல அவன் நடந்து வரான். அவன் வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அவனை பார்த்துட்டு அவனை சந்தோஷம், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னான், நான் லெக்சரராக இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான் நான் டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்இ முடிச்சுட்டு இன்னைக்கு நான் லெக்சரராக இருக்கேன். நான் பாருங்க, நான் எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே கிடையாது. காரணம், அன்னைக்கு நாங்கள் படிக்கும் போது நாங்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் கீழானவர்களாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நடத்தது நிமித்தமாய் அவனை பார்த்தீங்கன்னா ஞானவானுக்கு போதிக்கும்படியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, நீங்க பார்க்கிற வண்ணமாய் நீங்க உலக பிரகாரமாய் பார்க்காதீங்க. உங்க பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நான் எவ்வளவோ செபிக்கிறேன், இன்னும் என் பிள்ளை இப்படியே இருக்கிறானே நீங்க நினைக்காதீங்க. ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் ஒரு நாள்ல குறித்த வண்ணமாய் இவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதும் அநேகருக்கு இவங்க ஒரு சாட்சியாய் நிறுத்துறதை நீங்கள் பார்ப்பீங்க. அது இன்னைக்கு புரியாது, அந்நாட்கள் வரும்போது நீங்க புரியும். நீங்க சிந்தின ஒவ்வொரு கண்ணீரும் ஆண்டோட சமூகத்துல ஜெபித்த ஜெபங்களும் நீங்க ஆண்டோட சமூகத்துல கேட்ட காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் நிறைவேறும் பொழுதுதான் நீங்க புரிந்து கொள்வீங்க, ஆண்டவர் அதற்கு நேராய் தான் நடத்தினார் என்பதை அறிந்து கொண்டு அநேகருக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு பிற்பாடு நான் வேலைக்கு போகும் பொழுதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஞானம், நான் ஆண்டவரத்தில் அதிகமாக ஜெபித்து ஆண்டவருக்கு எனக்கு கொடுத்த ஞானம் எப்படின்னா, நான் சில பேஷண்ட இப்படி கொடுத்த உடனே சொல்லுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அந்த ஞானம் கர்த்தர் கொடுத்திருந்தார். நான் பார்க்கும்போதே அவங்க வரும்போதே சொல்லுவேன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, இவங்களுக்கு எதனால இப்படி இருக்குது என்று சொல்லத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் கொடுத்து என்னை நடத்தினார். அதே போலதான் உங்களையும் அப்படி நடத்துறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நீங்க கேட்கிறவர்களா இருக்க முடியும். ஆண்டவர் சமூகத்துல நீங்க கேட்டீங்கன்னா அவர் தன்னுடைய உன்னதத்தின் ஞானத்தினால அவர் உங்களுக்கு அருள் செய்து உங்களுடைய பிள்ளைகளை உங்களையும் நீங்க செய்கிற தொழிலிலும் உங்களை கர்த்தர் உயர்த்தி நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எந்த காரியத்திலையும் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவரே, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் சில காரியத்தை நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாய் இதை செய்வேன் என்று சொன்னா முழுமையாய் விசுவாசிங்க, கண்ணை மூடி விசுவாசிங்க. ஆண்டவரே, நீ செய்ய வல்லமை உள்ளவர், நீர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நடத்த வல்லமை உள்ளவர். அது ஆரம்ப காலத்துல பார்க்கும் பொழுது அது நடக்காத மாதிரியே தோணும். ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி நான் செய்தேன், இது எப்படி நான் நடத்தினேன், இது எப்படி என்னால செய்ய முடிந்ததுன்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதா கர்த்தர் செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு பெரிதா இருக்குது என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. நீங்க இப்பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைய நீர் எனக்கு தந்த பிள்ளைய உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன் சப்பா, இந்த பிள்ளைகளை நீங்க உருவாக்குங்க, நீங்க விரும்புறபடி இந்த ஞானத்தினால நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் வல்லமையாய் நடத்துறதை பார்க்க முடியும், ஆச்சரியமாய் நடத்துறதை பார்க்க முடியும். சில நேரத்துல சில சூழ்நிலை வரும்பொழுது எல்லாருக்கும் முன்பதாக நாம் வெட்கப்பட்ட மாதிரி தோணலாம், என் பிள்ளை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க வெட்கப்படுற மாதிரி தோணும். வருகிற சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். ஆனால் காரியங்கள் மாறுதலாய் கர்த்தர் முடிக்க செய்கிறத பார்க்க முடியும். யார் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசினார்களோ அவங்க நாவு மூலமாய் சொல்ல வைப்பார், இவன் ஞானவான், இவன் மேல ஒரு பெரிய ஒரு விசேஷத்தை கிருபை இருக்கிறதுன்னு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரிடத்துல சமர்ப்பித்து நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவேன் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நான்காவது, யாருக்கு தன்னுடைய ஞானத்தை அருள்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர்
கத்தர் தெரிந்து கொள்கிற பாத்திரம், கத்தருக்காக எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரத்தை தன்னுடைய ஞானத்தினால நிரப்புறதை நீங்கள் பார்க்க முடியும். வாசிங்க யாத்திராகம் 35ஆம் அதிகாரம் 30-33 வரைக்கும் வாசிங்களேன். யாத்திராகம் 35 30-33 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும், அவருக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி, அவர் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிற அந்த வசனம் நீங்க நிதானமா வீட்டுல போய் நீங்க வாசிங்க. இந்த வார்த்தையில அவன் இந்த தேவனுடைய ஆலயத்தை செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்யத்தக்கதான ஒரு ஞானத்தை அவனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்து நடத்தினதை இந்த வேதத்துல நம்ம காண்பித்து கொடுக்கிறார். அதே போலதான் தேவன் சில நபர்களுக்கு தன்னுடைய ஊழியத்துல தனக்காய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் சில நபர்களை தேவன் எடுத்து பயன்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். அவங்களுக்கு கீபோர்டு வாசிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் கீபோர்ட்லாம் படித்ததே கிடையாது. அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்களை கேட்டால் சில நம்பர்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, நான் எனக்கெல்லாம் வாசிக்க தெரியாது, என்னமோ தெரில, நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் நானாக எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், அது அப்படியே எனக்குள்ளே வர ஆரம்பித்தது. அப்படி தான் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட கிருபையினால் அவங்களை அறியாமலே அவர்கள் அந்த ஞானத்தை கொடுத்து நடத்துகிறத பார்க்க முடியும். சில நபர்கள் பாடும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, அவங்க பாடும்பொழுதே அவங்க வாய்ஸ் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிருபை. கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக, தேவன் நாமம் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதற்காக, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக, தேவனுக்காக எடுத்து பயன்படுத்துவதற்காக அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில தவறு நடக்கிறது எங்க தெரியுமா? இப்படிப்பட்ட கிருபையை அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் இன்னைக்கு எல்லாம் தந்தாருன்னு சொல்லிட்டு, ஆனாலும் கடைசியா பார்க்கும் பொழுது உலக காரியத்துக்காக அந்த ஞானத்தை கொண்டு போய் செலவழித்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடும் என்னோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் உங்களுக்கு சில கிருபையை கொடுத்தது எதற்காக சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக என்பதற்காக ஒழிய வேற எந்த காரியம் செய்வதற்காக அல்ல. உங்களுக்கு பாடுகிறதுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரா? உங்களை நீங்க இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கோ இல்ல ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கோ இல்ல சபையில சில காரியங்களை செய்வதற்குண்டான ஞானத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, அது அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக தானே தொழிய உங்களுடைய உயர்த்துவதற்காக அல்ல என்பதை நீங்க மறந்து போய் விடக்கூடாது. அப்ப நீங்க இந்த காலத்துல கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசிக்கொண்ட சில நபர்களுக்கு இங்க அநேகருக்கு சில கிருபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது தெரியும், இதெல்லாம் நமக்கு சாத்தியமே இல்லை, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்குண்டான ஞானமே நமக்கு கிடையாது, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படத்தக்கதாய் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாள் ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய நாம மகிமைக்காக சில நபர்கள் மேல அப்படிப்பட்ட ஆவியை நான் ஊற்றி இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஞானத்தை நான் கொடுத்திருக்கிறேன் சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க அதற்கு நேராக உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க நடந்து கொண்டு போக, ஆண்டவர் காண்பிக்கிற பாதையில நீங்க போங்க. அவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறத நீங்க பார்க்க முடியும். உங்களை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்கிறத பார்க்க முடியும். நீங்க பேசும் பொழுதே அநேகர் தொடப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்க பேசும் பொழுதே உங்க மூலியமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற இருளான காரியம் மறைந்து போகிறத பார்க்க முடியும். இதெல்லாம் கர்த்தர் அவர் தெரிந்து கொள்கிற பாத்திரங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியினால நிரப்புகிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நம்மளை அழைத்து வந்து இந்த நாளில் இந்த வார்த்தை கொண்டு நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அருள்கிற ஞானம், இந்த ஞானத்தை நாம் அடைய வேண்டுமானால் இந்த 4 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது காத்திருக்க வேண்டும், 2வது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவளா இருக்க வேண்டும், 3வது கேட்கிறவளா இருக்க வேண்டும், 4வது கர்த்தர் தெரிந்து கொள்கிற பாத்திரங்களுக்கு கர்த்தர் தானாவே அந்த கிருபை அளிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இந்த காரியத்தை நீங்க இந்த நாளில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தின் மூலியமாய் கர்த்தர் இடைப்பட்டிருப்பார். அந்த காரியம் எந்த காரியத்தை உங்களிடத்துல உணர்த்தினாரோ அந்த காரியத்தை நீங்க வைத்து ஜெபிங்க. இந்த காரியத்தை வைத்து நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு புதிய ஞானத்தினால நிரப்புகிறத நீங்க பார்க்க முடியும். புதிய கிருபையினால ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வல்லமையான ஒரு
தேவ ஞானத்தினால உங்களை நிரப்பி உங்களை நடத்துறதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆவியானவர் கொடுத்தது நம்மளை இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகள், நீங்க எங்கும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, நீங்க எங்கேயும் நீங்க சோர்வடைந்து எல்லாருக்கும் முன்பாக நீங்க அவமானமாய் போகக்கூடாது என்பதுக்கு தான் தேவன் இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பேசி கொண்டிருக்கிறார். அந்த தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். எல்லா இடத்துலையும் நம்மளை நிமிர்ந்து நிற்கவும் அநேகருக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்காக தான் கர்த்தர் நமக்கு நாளில் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதை உணர்ந்தவர்களாய் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் செபிங்க. இந்த 4 காரியத்தில் எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில உணர்த்தி கொண்டு இருக்கிறாரோ அந்த காரியத்தை வைத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து தேவன் தன்னுடைய உன்னதத்தின் ஞானத்திலான நிரப்பி உங்களை நடத்துவேன் என்று சொல்லி நாள் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே எங்களை அழைத்து வந்து இந்த வார்த்தை எங்களோடு கூட பேசினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலியமாய் ஆண்டவரே என்னோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிற காரியத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அநேக வேளையில நினைச்சேன் ஆண்டவரே, இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாது, இனி என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியாது, இனி இதெல்லாம் என்னால கற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நினைச்சேன் ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு கூட பேசியிருக்கீங்க ஆண்டவரே. உன்னதத்தின் ஞானத்தினால, கர்த்தருடைய ஞானத்தினால உன்னை நிரப்புவேன், என்னுடைய ஞானத்தினால உன்னை நிரப்புவேன் சொல்லி பேசியிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, ஞானம் உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை இந்த நாளில் எங்களோடு கூட பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அதன்படியா எங்களை ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஞானத்தினால நிரப்பி ஆண்டவரே அந்த இடத்துல ஜெயம் பெற்று நிற்கும்படியா செய்ய போவதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுதுமாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, போகும்போது வரும்போதும் இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. மின்னு பின்னுமாய் தூதலை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வேலை செய்யற இடத்துல ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலையில் எந்த ஒரு தவறு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. வேலையில் எந்த ஒரு ஆபத்துங்களும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அதிகாரியுடைய கண்ணதெல்லாம் தயவு கிடைக்க பரிசுத்தாவினை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, தேவையில்லாத செலவுகள், வீணான செலவுகள், அனாவசியமான செலவுகள் ஒன்று வராதபடி இயேசுவின் ரத்தத்தால் முத்திரைத்து இவருக்கு நீர் கொடுத்த நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் அப்பா, இந்த பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் வேதத்தை தியானிக்கவும், இன்னும் அதிகமாய் உடைய சமூகத்தில் செபிக்கவும் கர்த்தர் கிருபையை தந்து நடத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நாளுக்கு நாள் உமக்குள்ள வளர பரிசுத்தாவினர் கிருபை தரும்படியா செபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியே நம்முடைய கரத்தில் தாழ்த்துக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.